காலையில் எப்பவும் போல் 5:30 எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு உடனே போய் பல்பொடியும் ப்ரஷ்ஷையும் வச்சு பல் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாக்கையும் விளக்குவேன். ஏன்னா அதில் தான் ஸ்மெல் அடிக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஜெர்ம்ஸும் நாக்கில் தான் இருக்கும். அதை விளக்கி முடிச்சுட்டு அப்படியே வாயும் கொஞ்சம் விளக்குவேன். ஏன்னா கருப்புகள் தெரியாமல் இருக்கும். அது முடிச்ச உடனே குளிர்தண்ணியில் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அது என்ன பண்ணுன்னா டெஸ்டாஸ்டரான் பூஸ்ட் பண்ணும், டோபமைன் இன்க்ரீஸ் பண்ணும், ஃபேட் பர்னிங் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே எடுப்பேன். எடுத்து முடிச்சுட்டு சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் டவல் வச்சு தொடச்சிட்டு அவ்வளோதான். அது முடிச்சோடனே போய் வெயிட் செக் பண்ணதில் 71.2 kg காட்டுச்சு. டிஷர்ட்டை போட்டு டேபிளில் உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். அது முடித்த உடனே எனக்கு என்னென்னலாம் தாட் வருதுன்ட்டு எழுதுவேன் ஒரு நோட்டில் வந்து. அது முடித்தோடனே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு போய் காஃபி போடலான்னு பார்த்தா காஃபி பவுடர் மூஞ்சிருச்சு. சரி டீ பவுடர் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளரு. அதுக்கப்புறம் அந்த டீ கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ப்ரீ ஒர்க் அவுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி மசில்லாம் எப்படி இருக்குது, பம்ப் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து அப்பர் பாடி டே. ட்ரைசெப்பு, ஷோல்ட்ரு, செஸ்ட்டு, லேட்ஸு, நெக்கு எல்லாமே கவர் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 46 கிலோவில் 4 செட்டுக்கு. சேம் வெயிட்னா சேம் ரெப் ரேஞ்சு தான் 10 to 13 ரெப்பு 4 செட்டுமே. அதுக்கப்புறம் ஒரு செட்டு போட்டோடனே எப்படி பம்ப் இருக்குன்னு செக் பண்ணேன். வெயின்ஸ் எல்லாம் பாப்பா நல்லா தான் இருந்துச்சு பம்ப்பு. அதுக்குள்ள எங்கள் அம்மா வந்து கீழே வந்துட்டாங்க. மாடியில் படுத்துட்டு இருந்தாங்க. படுத்துட்டு கீழே வந்துட்டு சும்மா நான் விளையாண்டுட்டு இருந்தேன். உங்கள் மசில் காமிங்க அப்படின்னு சும்மா அவங்களும் காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னோடய மசிலை தொட்டு பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கே லூஸாக விடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் விட்டேன். அட போடா என்னடா சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க செட்லாம் போட்டு அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு போயாச்சு. தம்பல் ரோஸு. இதுவும் தம்பிள் ஒரு தம்பிள் 22 கிலோ, மொத்தமாக 44 கிலோ. இது வந்து 3 செட்டு போட்டேன். 12 to 15 ரெப்ஸு ஃபெயிலியர் வரைக்கும் போட்டேன் 3 செட்டும். இது எதுக்காகனா மிட் பேக்கு, ட்ராப்ஸு, ஃபோர் ஆர்மு, பைசப் 4 மசில் கவர் ஆகும். அடுத்து அந்த 3 செட்டையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் மாதிரி சின்னதாக இருக்கும். அதை எடுத்து போட்டு ஃப்ளாட் தம்பிள் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே தம்பிளை வச்சு 22 கிலோ தம்பிளை வச்சு. இதுவும் ஒரு 10லேருந்து 12 ரெப் போட்டேன் 3 செட்டுக்கு. இது வந்து ஹோல் செஸ்ட்டு கவர் பண்ணாது. மிட் செஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணும். ட்ரைசெப்பு அப்புறம் ஃப்ரண்ட் ஷோல்டர் கவர் பண்ணும். அவ்வளோதான். 3 செட்டை முடிச்சதுக்கப்புறம் நேராக போய் அதே தம்பிளை வச்சு ஷ்ரக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்காகனா அப்பர் ட்ராப்ஸ் க்ரோ பண்ணுறதுக்காக. இதுவும் அதே மாதிரி 3 செட்டு ஒரு 15 ரெப்பு போட்டேன் 3 செட்டுமே. அவ்வளோதான். அதுக்குள்ளே போஸ்ட் ஒர்க் அவுட் சாப்பிட்றதுக்காக எக்கு வந்து ஒர்க் அவுட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வேக வச்சு வச்சுருவேன். அப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சோடனே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 ஆர்ம் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கையில் 2 செட்டு, இன்னொரு கையில் 2 செட்டு. மொத்தமாக 4 செட்டு ட்ரைசெப்புக்கு போட்டேன். இது வந்து லாங் ஹெட்டை வந்து கவர் பண்ணும், ட்ரைசெப்போட லாங் ஹெட்டை. இதுவும் அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 ரெப் போட்டேன். அது முடித்தோடனே பார்பல் பைசெப் கர்ல்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு 25 கிலோ வரும். 2 சைடும் 10 கிலோ. ராடு வந்து ஒரு 6 கிலோ, 26 கிலோ, 25 கிலோ வரும். இதுவும் 2 செட்டு 10 ரெப் மட்டும் தான் போட்டேன் 2 செட்டுமே. பைசெப் பம்ப் ஆகுன்னு பார்த்தா ஃபோர் ஆர்ம் பம்ப் ஆகிட்டுருக்கு. அது முடித்தோடனே தம்பிள் லேட்ரல் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 10 கிலோ வச்சு. இது வந்து நான் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறங்காட்டி ஒரு 10 ரெப் தான் போட முடிஞ்சிச்சு 2 செட்டும். இது எதுக்காகனா சைல்டு ஷோல்டரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஒர்க் அவுட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எப்படி சொல்கிறது, ஃப்ரேமையே கொஞ்சம் வைடாக மாற்றிக்கலாம். அடுத்து நெக் ஹார்னஸ் வச்சு நெக் எக்ஸ்டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 2 செட்டு 10 கிலோ வச்சு. அந்த இரும்பு பிளேட்டு 5 கிலோ, மொத்தம் 10 கிலோ. இது வந்து நெக்கை வந்து சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணுவேன். இது அவ்வளோக்கா யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, புதுசாக இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பம்ப் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். பம்ப்பு நல்லாவே இருந்துச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு லைட்டாக ஃபேட் இருக்குது.
மற்றபடி ஓகே தான். அவ்வளோதான் ஒர்க் அவுட் முடிஞ்சுச்சு. சரி போய் நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் எடுக்கலாம். எக் என்னாச்சுன்னு பார்த்தா, ஒரு எக் மட்டும் நாஸ்தி ஆயிருச்சு. சரி டைமும் ஆயிருச்சு. இதுக்கு மேலே வேக வைக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி அப்படியே வெந்து வேகாம ஒரு 3 எக்க மட்டும் எடுத்துட்டு, அது கூட 3 பனானா வந்து இது சாப்பிட்டு, அதுக்கப்புறம் மீன் மாத்திரையும் கிரியேட்டின் 3 கிராம் எடுத்தேன். எதுக்குன்னா கிரியேட்டின் மசில் கொஞ்சம் பெருசா காட்டுறதுக்கு. மீன் மாத்திரை வந்து நான் ஒமேகா 6 எடுப்பேன் கிரவுண்ட்நட்னால ஃபிஷ் ஆயில். அதுக்கப்புறம் அது 2யும் சாப்பிட்டு, காலேஜுக்கு தேவையான கோகோனட் 100 கிராமு, எக்கு 4, அதுக்கப்புறம் பால் வந்து 500 ml. அதை 3யும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் துணி அயர்ன் பண்ணாமல் இருந்துச்சு. அதை போய் அயர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் போய் ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மசில் ரெக்கவர் ஆகிறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வெட்டான தலையில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் என்னோடய முடி வந்து நிற்கும் கரெக்டாக. ஓரளவுக்கு ஓகே நின்றுச்சு ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகியாச்சு நம்ம காலேஜ் கிளம்புறதுக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தை இருக்கும், அதில் போய் எல்லாம் வாங்கணும், எல்லாம் தீந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் ரெடி பண்ணதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு, ஷூவெல்லாம் போட்டுட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஹேர் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு, ஓகே தான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் ஸ்டாப் வரைக்கும். அவன் வந்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பி கொண்டு போய் வண்டியை ஒரு கடையில் போட்டுட்டு, ஒரு 500 மீட்டர் இருக்கும், நடந்து போய் தான் பஸ் ஏறணும். பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறியாச்சு. ஏறிக்கு வந்து ஜன்னலில் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 30 நிமிஷம் ட்ராவலு காலேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் இறங்கி வந்தாச்சு. இறங்கி டக்கின் பண்ணி ஐடி கார்டெலாம் போட்டு 1 லிட்டர் தண்ணியை குடித்தாச்சு. குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே போய் ஸ்பாட்டில் உட்காந்து சும்மா சன்லைட் ஒரு கொஞ்ச நேரம் வாங்கிட்டு ஒரு 9:30 ஆச்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராம் பீனட்டை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் சின்தசிஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வந்து 1 லிட்டரை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் புக் படிப்பேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதை அப்படியே சன்லைட்டை வாங்கிட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக் வந்துச்சு. பிரேக்கில் வந்து சும்மா வெளியே கேம்பஸை சும்மா சுற்றிட்டு இருப்பேன். ஃபைனல் இயருங்கிறாட்டி ப்ராஜெக்ட் அவர் தான் அவ்வளோக்கா யாருக்கும் கண்டுக்க மாட்டாங்க. ப்ராஜெக்ட் மட்டும் முடித்தா போதும். அதனால் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம்னு சொல்லிட்டு போய் கொண்டு திரும்பி வந்து ஒரு 11 மணிக்கு 1 லிட்டரை குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு நேப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு எந்திரிச்ச உடனே ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா எப்படி இருக்குது மசில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லொக்கேஷனை மாற்றி லைட்டிங் கரெக்டாக இருந்துச்சுங்காட்டி இங்கே ஒரு ஷாட் எடுத்தேன். நல்லாவே இருந்துச்சு. நான் நேச்சுரலாக இருக்கிறது என்ன பிரச்சனைனா, ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஆனால் சட்டை போட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி ஆச்சு. ஒரு 4 எக்கு வந்து சாப்பிட்டு அதே மாதிரி 1 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிட்டேன். ஏன் தண்ணி அதிகமாக குடிக்கிறேன்னா கிரியேட்டின் எடுக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு டெய்லி வாக்கிங் போவேன் லஞ்ச் பீரியடில். சரி வாக்கிங் போகலான்ட்டு எல்லாத்தையும் ஒரு 4-5 பேர்த்துக்கு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி மறுபடியும் திரும்பி டிபார்ட்மெண்ட் வந்து கண்ணாடியில் சும்மா மசில் பார்த்துருந்தேன். சரி ரெக்கார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்டை போட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஃபேட் இருக்குது. ஒரு 15% இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேட்டு. அப்பர் வெப்ஸ் தெரியுது, லோயர் வெப்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் மணி 2 ஆச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 100 கிராம் கோகனட்டை சாப்பிட்டேன். இது வெறும் ஃபேட் மட்டும் தான், ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதனால் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அவ்வளோதான். தண்ணி அதே மாதிரி 1 லிட்டர் குடிச்சிட்டு சும்மா பாத்ரூமில் கண்ணாடி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், டே முடிஞ்சு காலேஜில். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அதனால் 4 மணிக்கு ஒரு 500 ml மில்க்கு குடிச்சிட்டு டிபார்ட்மெண்ட் விட்டு கிளம்பி பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்புனா சரி இவனுக்கு வேறு லேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடந்து போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் வரும் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நடந்து போகிற மாதிரி இருக்கும். சரி அப்படி சும்மா வேடிக்கை பார்த்து நடந்து போயிட்டு அங்கே அப்படியே ஒரு 10 நிமிஷம் நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு தான் பஸ் எடுப்பாங்க. சரி போகிற வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு அவ்வளோதான். ஒரு 5 மணிக்கு டிரைவர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் போய் ஏறிக்குவோம் பஸ்ஸில். ஸ்டாப்பில் வந்து இறங்கி இன்றைக்கி சாயங்காலம் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். காலையில் எங்கள் அண்ணா வண்டி ஓட்டினங்காட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சரி மசில்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். லைட்டிங் எல்லாம் கரெக்டாக இருந்தங்காட்டி நல்லாவே இருக்குது. மசில் டெஃபினிஷன், ஷோல்டர் ட்ராப்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் சரி அவுட் சைடில் போய் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பண்ணேன். நல்லா இல்லை. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் காலையில் சந்தைக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல, பொருளெல்லாம் தீந்துருச்சு சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு
எங்கள் அம்மாட்ட போய் கேட்டு காசு கேட்டு வாங்கிட்டு கூட ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்னென்ன வாங்க போகிறேன்னா, எக்கு, சக்கரவள்ளி கிழங்கு, ஆரஞ்சு, அப்புறம் காய்கறி வந்து ஏதோ சொல்லி விட்டாங்க. அதெல்லாம் போய் வாங்க வேண்டியது தான். இப்போ எங்கள் அப்பா வண்டியில் தான் போகிறேன். அந்த வண்டியில் பெட்ரோல் அடிக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தைக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம். அதனால வெறும் வெளியே வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, ஆரஞ்சு, மாதுளம்பழம், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், சக்கரவள்ளி கிழங்கு, பொரி, கடலை, கேரட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு கடைக்கு போய் சோப்பும் வேர்க்கடலை 10 ரூபா பாக்கெட்டும் வாங்கிட்டு, எக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து 4 மணிக்கு சாப்பிடுவேன். சாப்பிட முடியாதங்காட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றேன். அப்புறம் பாலும் அதே மாதிரி வந்தோடனே ஒரு 5 மணிக்கு குடிப்பேன். குடிக்க முடியல. அதனால இப்போ தான் எங்கள் அம்மா கறந்தாங்களா மாட்டுலேருந்து, அதனால 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து சண்டை போட்டு குடிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால எனக்கு பாலுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், டே முடிஞ்சுச்சு. இனி போய் குளிச்சுட்டு நம்ம நைட் ரொட்டீனை முடித்தா அவ்வளோதான், டே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுவும் 6 மணிக்கு சாப்பிட வேண்டியது, 6, 6:30. இந்த சந்தைக்கு போயிட்டு வந்தங்காட்டி லேட் ஆயிடுச்சு. இது நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் கார்ப்ஸு. ஒர்க் அவுட்டு நாளைக்கு பண்ணுறேன்னா 1 கேஜி ரைஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் 300 கிராம்ஸ் எடுப்பேன். நான் ரெஸ்ட் டேங்காட்டி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு கொண்டு போன டிஃபன் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில் எல்லாம் எங்கள் அம்மாட்ட கழுவுறதுக்கு எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் போய் ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்த சோப்பு வச்சு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அவ்வளோதான், சும்மா மசிலை பார்த்துட்டு சும்மா தலை ஈரமாக இருந்துச்சுட்டு ஃபேனில் காய வச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், தலை காஞ்ச உடனே நான் போய் உட்காந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுருவேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், எடிட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு எழுதுவேன். அது முடித்த உடனே போய் ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷனை போடுவேன். ஏன்னா நைட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க மெடிடேட் பண்ணேன்னா. அதனால் அதை நான் டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் காலையில், நைட்டு ஒரு 2, 3 நிமிஷம் பண்ணுவேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8:30 ஆயிடுச்சு. இப்போ 8 மணிக்கே தூங்கிடுவேன், ரொம்ப லேட்டு. அவ்வளோதான், என்னோடய டே முடிஞ்சுச்சு.